சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 29 தொடர்ச்சி. ராமேஸ்வரம். சிவனின் பெருமையை கூறும் புண்ணிய பூமி ராமேஸ்வரம் ஆகும். இது நம் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள பாம்பன் தீவில் அமைந்துள்ளது. இங்குள்ள கோவில் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இதனை ராமநாத சுவாமி கோவில் என்று அழைக்கின்றனர். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க கோவில்களில் இதுவும் ஒன்று. சமய புலவர்கள் அப்பர், சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோர்களால் புகழ்ந்து பாடப்பட்ட ஸ்தலம் இதுவாகும். இந்தியாவில் உள்ள எல்லா கோவில்களை காட்டிலும் மிக நீளமான தாழ்வாரம் உடைய ஒரே கோவில் இதுவே ஆகும். வேறுபாடின்றி சைவர்கள் மற்றும் வைஷ்ணவர்கள் ஒன்றாய் வழிபடும் பெருமை இக்கோவிலுக்கு உண்டு. இங்கு லிங்க ரூபத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவன் ராமநாத சுவாமி என்று அழைக்கப்படுகிறான். இராமாயண போரில் ராவணனை கொன்று சீதையை மீட்டு வரும் ராமன் போரில் ஏற்பட்ட பாவ காரியங்களிலிருந்து பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கி விமோசனம் அடைய சிவனை வழிபட நினைக்கிறான். அதற்காக அனுமனை அழைத்து இமாலயம் சென்று ஒரு பெரிய லிங்கத்தை கொண்டு வருமாறு பணித்திருக்கிறான். ஆனால் அனுமன் வர தாமதம் ஆகிவிடுகிறது. எனவே ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து சீதை கொண்டு வந்த மணலை கொண்டு ஒரு சிறிய லிங்கத்தை உருவாக்கி அதனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்கிறார். அந்த லிங்கமே கோவிலின் கருவறையில் இப்போது இருக்கும் லிங்கமாகும். அது மட்டுமல்ல, அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் இங்கு உள்ளது. இதுவே இக்கோவிலின் சிறப்பாகும். இந்து சமயத்தின் மிக புனிதமான 4 ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. பத்ரிநாத், பூரி, துவாரகா ஆகியன மற்ற 3 ஆகும். இவை 4ம் சேர்ந்து சார்தாம் என்று அழைக்கப்படுகின்றது. நமக்கு முன்பே தெரிந்த பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி ஆகியன சோட்டா சார்தாம் என்று அழைக்கப்படுகின்றன. இங்குள்ள தூண்கள் அனைத்தும் மிக பெரியவை. அவை அழகிய வேலைப்பாடு கொண்டவை ஆகும். கோவில் பிரகாரத்தினுள்ளே புனித நீர்க்குண்டங்கள் உள்ளன. கோவிலுக்கு கிழக்கே உள்ள அக்னி தீர்த்தத்தில் பக்தர்கள் முதலில் குளிக்கிறார்கள். ராமனின் கால்தடம் பதித்த சக்கரம் ஒன்று இங்கே உள்ளது. வெளியில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் குளித்த பின் கோவில் பிரகாரத்தில் உள்ள 23 தீர்த்தங்களில் நீராடி அதன் பிறகு லிங்கத்தை தரிசிக்க வேண்டும். இதைத்தான் சீதை செய்ததாகவும், அவள் அக்னி தீர்த்தத்தில் குளித்தவுடன் அக்னி தேவன் தோன்றி ராமனிடம் சீதையின் புனிதத்தை பற்றி போற்றி கூறியிருக்கிறான். முன்பு குறிப்பிட்ட சார்தாம் என்னும் 4 புனித தலங்களுக்கு புனித யாத்திரை சென்று வந்தால் மோட்சம் அடையலாம் என்று இந்துக்கள் நம்புகின்றனர். இந்த அற்புதமான கடற்கோயிலுக்கு நம் ஓம்குரு விஜயம் செய்து மகா சிவனை தரிசனம் செய்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் பித்ருகர்மா செய்தால் எந்தவித தோஷமும் வருவதில்லை என்று ஓம்குரு கூறுகிறார். ஸ்ரீராமர் கூட அங்குதான் பித்ருகர்மா செய்துள்ளார். சபரிமலை பம்பா நதியில் புனித நீராடி பின்னர் ராமேஸ்வரத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்துள்ளார். மேலும் ஓம்குரு கூறும்போது முக்கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் வெவ்வேறு கடவுள்கள் என்று நாம் நினைக்கிறோம். நமது மனதுதான் அவ்வாறு பிரித்து பார்க்கிறது. அவர்கள் அனைவரும் ஒன்றுதான். இதையே தான் அனைத்து மதங்களும் கூறுகின்றன. பெயர்கள் பலவேறு ஆயினும் அவர்கள் அனைவரும் ஒன்றே ஆவர். ஒரு முறை சிவனை பார்த்து, யாரை மனதில் எண்ணி தவம் செய்கிறீர்கள் என்று பார்வதி கேட்டபோது, நான் விஷ்ணுவை மனதில் கொண்டு தியானம் செய்கிறேன் என்று சிவன் கூறினாராம். அதேபோல் லக்ஷ்மி தேவி ஸ்ரீ விஷ்ணுவை கேட்டபோது, நான் மகாதேவனை தியானிக்கிறேன் என்று ஸ்ரீ விஷ்ணு கூறினாராம். எனவே அனைவரும் ஒன்று என்ற எண்ணம் நம் மனதிலே வர வேண்டும். ராமேஸ்வரம் ஓர் அழகிய இடம். தமிழ்நாடே ஒரு சித்த பூமி. ஏனெனில் வள்ளலார், ரமண மகரிஷி, பாம்பாட்டி சித்தர், காகபுஜங்கர், அகஸ்தியர், போகர் போன்ற சித்த புருஷர்கள் இங்கு வாழ்ந்துள்ளனர். இவர்களின் சமாதிகள் இங்கே உள்ளன. அத்தகு சித்த பூமியில் பிறந்துள்ள நமது ஜன்மா மிக புனிதமானது. அப்படிப்பட்ட பெருமையுடைய தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி லிங்கத்தை தரிசனம் செய்வது
நமக்கு கிடைத்த மகா பாக்கியமாகும். வட இந்திய மக்கள் காசி விஸ்வநாதரை தரிசித்துவிட்டு கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே உள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அப்படி செய்யும்போது நமது கர்மாக்கள் நீங்கி ஜன்மமுக்தி அடைகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இந்த புண்ணிய பூமியில் ஓம் குரு தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது விதவிதமான அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டுள்ளன. பல ஜன்மங்களுக்கு முன்னர் தான் இங்கே பிறந்திருந்தது போலவும், ஸ்ரீராமர் அங்கே இருந்தபோது தானும் அங்கே இருந்ததாகவும் ஓம் குரு உணர்ந்துள்ளார். அருகிலுள்ள தனுஷ்கோடிக்கு சென்றபோது அதுவும் சக்தி ஸ்தலமாக இருப்பது கண்டுள்ளார். இலங்கைக்கு செல்ல அணை கட்டும் போது வானரங்கள் கொண்டு வந்து கொட்டிய கற்கள் இன்னமும் அங்கே மிதந்து கொண்டிருப்பதைக் கண்டு வியந்துள்ளார். இத்தகு புனித யாத்திரையை மேற்கொண்டதற்கு பகவானுக்கு தன் பூரண நன்றியை ஓம் குரு அர்ப்பணிக்கின்றார். நன்றி. சாய்ராம்.